பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவன் ராஜரீகம் பண்ணுகிற தேவன். அவரை நாம் ஓயாமல் துதித்து பாட வேண்டும். அவர் எப்பொழுதும் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விருப்பம் கொண்டிருக்கிற தேவன். எனவே நாமும் எப்பொழுதும் அவரை துதிக்க வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும் என்று நம்முடைய இருதயத்தில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்றைக்கும் 10 குஷ்டரோகிகளுக்கு கர்த்தர் சுகம் கொடுத்தார். ஆனால் ஒருவன் மாத்திரமே அவரை துதித்து அவருக்கு நன்றி செலுத்தினான். ஆனால் தேவனுடைய கண்கள் மீதி இருந்த அந்த 9 பேரை தேடினது. இன்றைக்கும் அப்படித்தான். தேவன் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கலாம், எவ்வளவோ காரியங்களை அவர் நடப்பித்திருக்கலாம். ஆனாலும் நம்ம நன்றி அற்றவர்களாய் இல்லாமல் நன்றியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நன்றியுள்ளவர்களாய் அவரை பார்த்து ஓயாமல் கரங்களை உயர்த்தி கரங்களை அசைத்து அவரை துதித்தால் அவர் நம்மை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து உயர்த்துவார். பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே, எங்கும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, எங்கும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. அந்த உன்னதத்தின் தெய்வத்தை பார்த்து, அந்த மகிமையுள்ள ராஜாவை பார்த்து உனக்கு ஓசன்னா என்று சொல்லுவோமா? ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே, எங்கும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. சத்துருவை மீதிப்பார், எதிரி அடங்குவான், இயேசுவே ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார், சத்துருவை மிதிப்பார், எதிரி அடங்குவார், இயேசுவே ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார். கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டியே துதித்துக் கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே, என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புதுபலன் தருவார், கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், புதுபலன் தருவார். அசைத்து துதித்துக் கொண்டிரு, நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டிரு. அது நல்ல தெய்வத்தை ஓயாமல் பாடும் பொழுது, ஓயாமல் துதிக்கும் பொழுது, எப்பேற்பட்ட கட்டுகள் இருந்தாலும், எப்பேற்பட்ட சாபங்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட வேதனை இருந்தாலும் அவர் எல்லாவற்றையும் மாற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். இந்த பாடும் பொழுதே, இந்த வேளையிலும் கூட, இந்த நாளிலும் கூட உங்களை பின்தொடர்ந்து வந்த எல்லா சாபத்தின் கட்டுகளையும், ஜென்மம் ஜென்மமாய் பரம்பரை பரம்பரையாய் பின்தொடர்ந்து வந்த எல்லா சாபத்தின் கட்டுகளை அவர் இப்பொழுதே நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறார். எல்லா கட்டுகளையும், எல்லா பலவீன படுக்கைகளையும்
எல்லா செயலிழந்த உறுப்புகளையும் கர்த்தர் இப்பொழுதே செயல்பட தொடங்கி கொண்டிருக்கிறார். எல்லா கட்டுகளை அவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். எல்லா வேதனையை, உங்களை பின்தொடர்ந்து வந்த வேதனைகளையும் பின்தொடர்ந்து வந்த சாபங்களையும் கர்த்தர் இப்பொழுதே முறியடித்துக் கொண்டிருக்கிறார். தம்முடைய பலத்த கரத்தை கொண்டு அவர் இப்பொழுதே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். எந்தெந்த காரியங்கள்லாம் செத்து போய் மரித்து போய் உங்க வாழ்க்கையில காணப்பட்டிருக்கிறதோ எல்லா காரியங்களையும் கர்த்தர் புது பலனை அளித்து உங்களுக்கு ஜீவன் பெற பண்ண அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை சில காரியங்கள் ஒன்று துவங்காமல் செத்து போயிருக்கலாம். அந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் இன்றைய வேளையில உங்களுக்கு துவங்க போதுமான தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை சத்துருவின் பிடியில நீங்கள் சிக்கிக் கொண்டிருக்கலாம். பாவத்திலும் சாபத்திலும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கலாம். எல்லா காரியங்களிலிருந்தும் கர்த்தர் உங்களை முறியடித்து உங்களை வேறறுத்து உங்களை வேறு பிரித்தெடுக்க அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். புது பலன் தருவார். கரங்களை அசைத்து துதித்து எங்களோட கூட சொல்லுங்க பார்ப்போம். கொஞ்சம் கரங்களை அசைத்து அது நல்ல விதத்தை துதிங்க பார்ப்போம். அவரை துதிக்கும் பொழுது, அவரை உயர்த்தும் பொழுது, அவரை பாடும் பொழுது உங்களுடைய கட்டுகளையும் ஒரு சாபத்தின் வாழ்க்கையும் அவர் மாற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார். துதிப்பேன், காலமெல்லாம் பாடுவேன், ராஜாதி ராஜாவாமே சுவையே என்றும் ஓயாமல் துதிப்பேன், காலமெல்லாம் பாடுவேன், ராஜாதி ராஜாவாமே சுவையே. ராஜாதி ராஜனை ஓயாமல் துதிக்கும் பொழுது, ஓயாமல் பாடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா கட்டுகளையும் எல்லா பலவீனத்தையும் எல்லா சாபத்தின் பிடியையும் விட்டு பிரித்தெடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். God bless you.